நர்ச்சர் நேச்சர் நர்ச்சர் ஹெல்த். இந்த வருஷம் வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே 2025 தீம் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஹாய், ஐ எம் டாக்டர் ஜீனா, சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். பிளாஸ்டிக்ஸ் நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எங்க எல்லாம் யூஸ் பண்றோம்? மெயினா நம்ம யூஸ் பண்ற பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ், ஃபுட் கண்டெய்னர்ஸ், டேக்அவே கண்டெய்னர்ஸ், பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, கேரி பேக்ஸ், பாக்ஸஸ், உட்டன்சில்ஸ், அப்புறம் யூஸ் பண்ற கிளாத் மெட்டீரியல்ஸ்ல எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. ஈவன் காஸ்மெட்டிக்ஸ்லயும் பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், நானோ பிளாஸ்டிக்ஸ். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது லெஸ் தேன் 5 மில்லிமீட்டர் சைஸ். நானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னா லெஸ் தேன் 1 மைக்ரோமீட்டர். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் நானோ பிளாஸ்டிக்ஸும் எப்படி ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள வருது அப்படின்னா, நம்ம சாப்பிடுற உணவு வழியா வரலாம், மூச்சு வழியாக சுவாசம் பண்ற மூச்சு வழியாக போகலாம், இல்ல ஸ்கின் கான்டாக்ட்னாலையும் நம்ம பாடிக்குள்ள போய் நம்ம செல்ஸை டேமேஜ் பண்ணிடும். டேமேஜ் பண்றதுனால பாடியில நிறைய டைப் ஆஃப் கேன்சர் வர்றதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. மிகவும் முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், லிவர் கேன்சர், லங் கேன்சர் மற்றும் எண்டோக்ரைன் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனக்கு உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வேலைக்கு போகும்போது இல்ல குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என்ன வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றீங்க? என்னோட செகண்ட் கொஸ்டின், நீங்க யூஸ் பண்ற கிச்சன் கண்டெய்னர்ஸ் என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்றீங்க? நீங்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்றீங்களா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றீங்களா, இல்ல கிளாஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், செராமிக்ஸ், எர்தன்வேர்ஸ் யூஸ் பண்றீங்களா? இந்த கேள்விகள் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இது நம்மளால அவாய்ட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம். ஸோ பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம், உடல் நலத்தை பாதுகாப்போம், கேன்சர் வருவதை தடுப்போம். ஹெல்த் இஸ் வெல்த். பிரேக் த யூஷுவல் கோர்ஸ் ஆஃப் கேன்சர்.